வா மாமா வா ஓ யார் வீட்ல ஐயோ வீட்ல யார் இருக்கா? மாமா ஏய் அமைதியா இருங்க மாமா. நீ நீ அமைதியா ம் நான் ஷோ. யார் வீட்ல வெளிய வாங்க மாமா வெளியில வாங்க. டேய் என்னடா சத்தம்? என் பொண்டாட்டிய வெளியில அனுப்புனது யாரு? அது எனக்கு இப்போ தெரிஞ்சு ஆகணும். இனியா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டிய யாரு வெளியே அனுப்பிச்சா? இவன் என்ன காலையில நடந்த பிரச்சனைக்கு இப்ப வந்து தகராறு பண்றான்? என் தங்கத்தை யாரு வெளியே அனுப்பிச்சா? தங்கம்மா, ஐயோ மாமா ரொம்ப போதை ஆயிட்டாரு. அண்ணே நீங்க சொல்லுங்க, என் பொண்டாட்டிய யாரு வெளியே அனுப்பிச்சா? சொல்லுங்க அண்ணே. அத்தை தான் அமிச்சாங்க. பெரியமாவா? மாமா அவங்க அனுப்பிச்சா நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அமைதியா இருப்பீங்களா? நீங்க மட்டும் ரூம்ல படுத்துட்டு இருக்கீங்க, என் பொண்டாட்டி அங்க வெளியில இருக்கா. பணியில பாவம் நடுங்கிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன ஆச்சு? ஒரே நாள்ல ஆளே மாறி இப்படி பேசுறான். இனியா இனியந்தான், ஆனா இனிமையா இல்லையா பெரியமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? நீங்க அவளை எதுக்கு வெளியே அனுப்பினீங்கள்? அவ சிலைய திருடி இருக்கா. எது? என் பொண்டாட்டி சிலைய திருடி இருக்காளா? ராசாத்தி, என் மயில் என் கோயில வா வாடி சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க. வா சொல்ல. இவன் கொஞ்சம் ஓவரா தான் போறான். வா. இவ்வளோ பாருங்க, இவ மூஞ்சிய பாருங்க. இத பார்த்தா உங்களுக்கு சிலைய திருடுற மாதிரியா இருக்குது? பாவம் இவ குழந்தை. என்ன இவளுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு அந்த சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ண போனா அங்க சிலை இல்லை. உடனே இவ தான் எடுத்துருப்பான்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கு ராசாத்தி தான் காரணமாயிடுமா? எதுக்கு எடுத்தாலும் ராசாத்தி, தொட்டதுக்கெல்லாம் ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி. அவ கைப்பட்டா குத்தம், கால் பட்டா குத்தம். அடிக்கிறது என்ன திட்டுறது என்ன நீங்க எல்லாம் செய்வீங்க. அவ பாவம் வாயில்லாத பூச்சி. இவ்வளவு எழுத்து பேச மாட்டா, நானும் பேச மாட்டேன். அதனால இவளை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இனியா நீ ரொம்ப பேசுற. நீங்க பேசுறத விடவா நான் பேசிட்டேன்? நான் என்ன பேசிட்டேன்? வீட்ல உங்க அப்பா இல்லன்னு இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கியா? இனியா நீ இதை கண்டுக்காத. ரசட்டி சாப்பிட்டியா சொல்லும்? இல்ல மாமா. இல்லையா? ஏய் புனிதா, அண்ணா அண்ணி சாப்பிடாம இருக்கா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா?
அண்ணா நான் கொடுத்தேன், ஆனா புடுங்கிட்டாங்க. என் பொண்டாட்டி சாப்பிட்ட சாப்பாட்டை புடுங்கிட்டாங்களா? ஆமாண்ணா. யாரு யாரு யார் புடுங்கண்ணா? சொல்லு ராசாத்தி, யாரு? அம்மா. அ, 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 அம். அம், அத்தை அங்க இருக்காங்க. ஓ சாரி அண்ணி. நீங்க சாப்பிடும்போது உங்க சாப்பாடை புடுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபம் வருமா இல்லையா? எவ்வளோ பெரிய வீட்டில் என் பொண்டாட்டிக்கு உள்ள வர இல்லை, அனுமதி இல்லை. அவ சாப்பிட்றதுக்கும் அனுமதி இல்லை. இதெல்லாம் நீங்க ஏன் சொல்றீங்க? இனிமே யாரும் வந்து அவளை எதுவும் பேசக்கூடாது. அப்படி அவளை உள்ள விட்டது உங்களுக்கு பிடிக்கலனா, யூ ஆல் ப்ளீஸ் கோ அவுட். ப்ளீஸ் போங்க. ம், போங்க. பெரியப்பா, உங்களுக்கு ஓவர் ஆயிடுச்சு. இது டைம் ஓவர் ஆயிடுச்சு பெரியப்பா. நீங்கள் போய் தூங்குங்க பெரியப்பா. சுகர் வேற. மாத்திரை போட்டிங்களா? நீங்களாம் அதிகம் பேசக்கூடாது. பேசக்கூடாதா? ஏண்டா இது வரைக்கும் இவதான் என்னை பேச விடாம பண்ணிட்டு இருந்தா, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியா? ம், ஆமாம் பெரியப்பா. நீங்கள் பேச வேண்டிய நேரத்தில் பேசலையா? இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு? அமைதியா இருங்க. நீ சொல்ற லாஜிக் சரி. நான் வழக்கம் போல பேசாம போறதுதான் சரி. என்னங்க நில்லுங்க. இவன் கத்திக்கிட்டு இருக்கான், நீங்க கண்டும் காணாம போயிட்டு இருக்கீங்க. வேற என்ன பண்ண சொல்ற மாதிரிதான்? நீ அப்படித்தானே பழக்கி வச்சிருக்கிற. நீயாச்சு அவனாச்சு, என்ன ஆள விடுங்க. குட் பெரியப்பா. இது பெரிய மனுஷன் தான். எப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போறாரு பாத்தீங்களா? நீங்களும் இருக்கீங்களே. டேய் இனியா, என்னடா ஆச்சு உனக்கு? நீ இப்படி பேச மாட்டியே. வழக்கத்துக்கு மாற என்கிட்டயே எதிர்த்து பேசுற. ஐயோ, மாமா போதையில நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது தெரிஞ்சா, மாமா குடிச்சிட்டு வந்து தான் பேசுறாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருமே, பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஆமா, நான் வழக்கத்துக்கு மாறாதான் பேசுறேன். நானும் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்குது? ராசாதே, நீ உள்ள போ. மாமா உள்ள போ ராசாதே. டேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு அவளை உள்ள போக சொல்ற. ராசாதே, நான் சொல்றேன்ல, நீ உள்ள போ. உள்ள போ. உள்ள போ. ஏய் அத்தை, இப்ப அவர் வெறி பிடிச்ச மாதிரி செம்ம கோவத்துல இருக்காரு. நீங்க எதையாவது பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. ஓ. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இவனுக்கு நாளைக்கு காலையில வச்சுக்கிறேன். என் பொண்டாட்டிக்கு சோறு இல்லையா? நான் இப்ப சாப்பாடு போடுறேன். வெங்க. அவ நிறைய சாப்பிடணும். மாமா வந்துட்டேன். ஐயோ, இது வேற குத்திக்கிட்டே இருக்கு. ஓ செல்லா, என்ன மாமா இதெல்லாம்? எல்லாம் உனக்கு தான் ராசாத்தி. எனக்கு வேண்டாம்.
இதை பாரு, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ பசியில் இருக்க. சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் மாமா. ராசாத்தி சாப்பிடு. மாமா சொன்னா கேளுங்க, வேண்டாம். ஏய் நடிகாத ராசாத்தி, நீ பசியில தானே இருக்க. இந்தா சாப்பிடு. நான் ஒன்னும் நடிக்கல, நீங்க தான் நடிக்கிறீங்க. ஏய் எனக்கு நடிக்கவே தெரியாது ராசாத்தி. எப்பவும் உன் மேல அன்பு மட்டும்தான். எனக்கு அதை வெளிக்காட்ட தான் தெரியாது. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன், பேச்சு மாற மாட்டேன். உங்களுக்கு குடிச்சா எல்லாமே மறந்து போயிடுமா? இப்ப நல்ல மாதிரி பேசுறீங்க, ஆனா நார்மலா இருக்கும்போது எரிஞ்சு எரிஞ்சு விடுறீங்க. எது நிஜம் எது பொய்ன்னு ஒரே குழப்பமா இருக்கு. வேண்டாம் மாமா, என்னை விட்டுடுங்க. ஆசை காட்டி மோசம் பண்ணாதீங்க. ஏய் மண்டே மண்டே, உன் மேல பாசம் இல்லாம அந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். குச்சேன் குச்சேன்னு சொல்ற, ஏன் குச்சேன்? நான் குஷதே உன்னாலதான். உன்ன அப்படியே நினச்சி 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 மனசு சங்கடமா போச்சு. அதான் தாங்க முடியாம போய் குஷேன். என்னால தானே நீ ரொம்ப கஷ்டப்படுற. அதான் ராசாச்சி. சரி, நீ என்ன சாப்பிட போறியா இல்லையா? மாமா வேண்டாம் மாமா. நீங்க குடிச்சாதான் என் மேல அன்பு அக்கறை வரும்னா அப்படி ஒரு கரிசனம் எனக்கு வேண்டாம் மாமா. எனக்கு நீங்க நார்மலா இருக்கும்போது என் மேல உங்களுக்கு அன்பு வருதோ அன்னைக்கு நீங்க குடுக்கற சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன். இப்ப வேண்டாம். ராசாத்தி, நீ இப்போ சாப்பிட போறியா இல்லையா? ராசாத்தி சாப்பிடு. மாமா நீங்க திட்டினாலும் சரி அடிச்சாலும் சரி எனக்கு வேண்டாம். ஏன்னா நீங்க இப்ப ஒரு பேச்சு பேசுவீங்க, விடிஞ்சா ஒரு பேச்சு பேசுவீங்க. உங்க பேச்சை நம்பி நான் எதுவும் செய்ய முடியாது. என்ன ஆளை விடுங்க. ராசாத்தி, நான் முன்னாடி வேணா எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்றேன், நான் பேசி மாற மாட்டேன். ராசாத்தி, இன்னைக்கு சொல்றேன், இனி என்னைக்குமே உன் மேல அன்பா அக்கறையா இருப்பேன். மாமா நிஜமாவா மாமா? சத்தியமா. மாமா உங்களை நம்ப முடியாது மாமா. இப்போ ஒண்ணு பேசுவீங்க, விடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி பேசவே இல்லைன்னு சத்தியம் பண்ணுவீங்க. உங்களுக்கு சொன்னா புரியாது. இருங்க, நான் ரெக்கார்ட் பண்றேன். காலையில நீங்க எடுத்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ராசாஜி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க ராசாஜி, ஆனா சாப்பிடாம மட்டும் இருந்துடாத ராசாஜி. அப்புறம் நீ அழைச்சிடுவ, பார்க்க நல்லா இருக்காது, யாருமே பார்க்க மாட்டாங்க. சாப்பிடு. இந்தா ராசாஜி, சாப்பிடு ராசாஜி. சரி, நீ சாப்பிட மாட்ட, நானே ஊட்டி விடுறேன். நான் ஊட்டி விடுவானா? என் பொண்டாட்டி சமைச்ச பிள்ளையா சாப்பிடுவாளாம். ஆகாட்டு. சரி, ஸ்வீட் சாப்பிடு. நல்லா இருக்கா? குட். சொல்லு. ராசாச்சி, நீ சாப்பிடாம வெளியெல்லாம் உட்காந்துருக்காத. யார் என்ன சொன்னாலும் பயப்படவே பயப்படாத. ஏன் பெரியம்மாவே வந்து உன்ட்ட ஏதாச்சும் கேட்டா நான் தான் உன்னை உள்ள வர சொன்னேன்னு தைரியமா சொல்ல. அதே மாரி பெரியம்மா ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படிதான் இருப்பேன். இது என் இனிய மாமா வீடு, எனக்கு உரிமை இருக்குன்னு தைரியமா சொல்லு ராசாத்தி. புரியுதா? சரி மாமா. நீ முதல்ல சாப்பிடு.
அவனுக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? என்னையே எதிர்த்து பேசுறா? அவனுக்கு இருக்கு இன்னைக்கு. ஆமா அத்தை, சும்மா விடாதீங்க. நேத்து என்ன பேச்சு பேசினாரு, இதெல்லாம் அப்படியே விட்டுறக்கூடாது அத்தை. ஆமாமா, இன்னைக்கு இவன் பேசுறான், அத பார்த்து ஒவ்வொருத்தரும் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஏன் மரியாதை என்ன ஆகுறது? ஆரம்பத்திலேயே அடக்கி வைக்கணும். வா. இனியா, இனியா, டேய் இனியா, இனியா, கதவு தரடா. இனியா, டேய் இனியா. ஐயோ, காதுல விழலையா? மறக்குதா அத்தை? இனியா, கதவு தர. தொறடா. என்ன அத்தை? இனியா, நாயா? இனியா, டேய் எவ்வளவு நேரமா கதவு தட்டுற? யார் இந்த நேரத்துல? இனியா, கதவு தர. பெரியம்மா. டேய் இனியா, மாமா, ஏய், இனியா, டேய் நீ எப்படி உள்ள வந்த? கதவு திறக்க போறியா இல்லையா நீ? பெரியம்மா உள்ள போக சொல்லிட்டாங்களா? மாமா, இனியா, விளையாடுறீங்களா? நீங்க தானே ராத்திரி உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. இனியா, என்னது? கதவு தர. நானா? இனியா, ஆமா மாமா, டேய் இனியா, எல்லாரையும் திட்டி என் பொண்டாட்டி பனில கிடக்க கூடாதுன்னு நீங்க தான் என் கைய பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. இனியா, இனியா, இப்ப நீ திறக்க போறியா இல்லையா? டேய், எவ்வளவு நேரமா கதவு தட்டுற? ஏய், என்னடி சொல்ற? விளையாடாத. இனியா, கதவு தர. மாமா, நான் விளையாடல. நைட்டு நீங்க தான் போதையில என்ன உள்ள கூட்டிட்டு வந்தீங்க. எவ்வளவு நேரமா கதவு இப்ப தட்டுற? ஏதாவது மாத்தி பேசுனீங்க அப்புறம் சரி இருக்காது மாமா. இனியா, பெரிய பிரச்சனை பண்ணிட்டனா? எல்லாருக்கும் நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிடுச்சா? குடிச்சிங்கன்னு யாருக்கும் தெரியல, ஆனா ஒரு மாதிரியா பேசுனீங்க. அது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏன் எதுக்குன்னு யாருக்கும் புரியல. இனியா, அப்ப பிரச்சனை இல்ல. சரி, நீ முதல்ல வெளியே போ. மாமா, இனியா, இந்த கதையே வேண்டாம் மாமா. நான் ராத்திரியே வரமாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன். நீங்க தான் கேட்காம நான் பாத்துக்கிறேன்னு இழுத்துட்டு வந்தீங்க. இப்ப இப்படி மாத்தி பேசுறீங்க. காதுல விழலையா? இனியா, கதவை திறக்க போறியா இல்லையாடா? நீங்க இப்படி மாத்தி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் ராத்திரி நீங்க பேசினத வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். டேய், கதவை திறடா. சரி, கதவை தட்டுறாங்க. போ, முதல்ல கதவை தர. மாமா, நான் கதவை திறக்கிறேன், ஆனா நீங்க மாத்தி மாத்தி பேசக்கூடாது. சரிடி, போடி. டேய், போ. இனியா, கதவை திற. இனியா, டேய், தொற. எங்கடி அவன்? என்னடா இனி அது? பெரியம்மா, என்னோட பேச்சு மீறி நடக்கிற அளவுக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு உனக்கு? நான் அவ்வளவு தூரம் சொல்லி இவள வெளியில அனுப்புனா நீ இவள உள்ள கூட்டிட்டு வந்திருக்க. நானா பெரியம்மா? நீங்க தான் மாமா கூட்டிட்டு வந்தீங்க. நீ அமைதியா இரு, பேசாத. ஆமா ரசதி, நீ எதுக்கு உள்ள வந்த? பெரியம்மா சொன்னா வெளியே இருக்க வேண்டியதானே? உன்னை யார் வர சொன்னா? போ போ, வெளியே போ. மாமா, என்ன மாமா மாத்தி மாத்தி பேசுறீங்க? அவன் என்னடி மாத்தி பேசுறான்? அவன் சரியாத்தான் பேசுறான். நீ கேட்காம உள்ள வந்திருக்க. அப்படி அவன் சொன்னாலும் உனக்கு எங்கடி போச்சு புத்தி? நீ வெளியில இருக்க வேண்டியதானே? ஆமா ரசதி, பெரியம்மா சொன்னா கேட்கணும். நீ கேட்காமலாம் உள்ள வரக்கூடாது. அடப்பாவி, அப்படியே மாத்தி பேசுறானே. நானா வரல, நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. என்ன வெளியே கூட போக விடல. நான் இல்ல பெரியம்மா. மாமா, பொய் சொல்லாதீங்க மாமா. ரசதி, நான் உன்னை உள்ளேயே வர சொல்லல. நீங்க இப்படி பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். என்ன வீடியோ? மாமா நேத்து பேசின வீடியோ. எங்க காட்டு பாப்போம்.